வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு யுவர் டெய்லி விஸ்டம் ஆஃப் திருக்குறள் டே நம்பர் 39. இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிற திருக்குறள் நம்பர் 942. சரி, அந்த நம்பருக்கான வீடியோவை பார்த்து விடலாம். ஹலோ, ஓமம் நடப்பாங்க வந்து நிற்கிறேன். என்ன சொன்ன டாக்டர்? சரி சரி, நான் நேராக வந்துடுறேன். நான் எமர்ஜென்சி எக்ஸிட்டுக்கு வரேன். சரியா, எமர்ஜென்சிக்கு வரேன். ஓகே, வெளியாக வந்து அடிக்கிறேன். பாய். ஹலோ, ஏன் வந்துட்டியா? நான் அந்த உள்ள ஃபுல் இன் பண்ணுறேன். ஓகே ஓகே ஓகே, நான் அந்த எமர்ஜென்சிலாம் இருக்கிறேன். அந்த எமர்ஜென்சி. ஓகே பாய். அதாவது சரியான உணவு பழக்கத்தை கடைபிடித்தால் நோய்கள் வராமல் தடுக்கலாம். ஆரோக்கியமாக வாழலாம். குறளின் விளக்கம். மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு உடலுக்கு. சார் வாங்க சார், வாங்க சார், பார்த்து வாங்க சார். என்ன உள்ள ஓ மேன், கிட்டத்தட்ட 3.5 மணி நேரம் உடப்பா இந்த எமர்ஜென்சியில். 3.5 hours. blood டெஸ்ட்லாம் எடுத்து பார்த்தாங்கல்ல. ஸோ what was the issue? Same thing. கூட சாப்பிடக்கூடாது. Wait at least until you digest what you eat. பாத்தியா, நம்ம சாப்பிட்ற சாப்பாடில் கூட பிரச்சனை வருது. பட் வயிற்று வலி தாங்க உள்ள சரி சரி ஓகே. இதில் கண்ணை நிற்க வேண்டாம் தான். கார் எடு, அப்புறம் செக்யூரிட்டி வந்தாண்டா அது ஒரு பிரச்சனை. இதுக்கு தான் மச்சா சொல்கிறாங்க, மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்று உனின். தெரியாதப்பா. மீன்ஸ் நம்ம சாப்பிட்டது நமக்கு ஜீரணமாயிட்டான்னு சொல்லி தெரிஞ்ச பிற்பாடு திரும்ப சாப்பிட்ற ஆளுக்கு வந்து இந்த மாதிரி எமர்ஜென்சி வார்டு மருந்து மாத்திரை எதுவுமே தேவைப்படாது. So keep that in mind. Okay, let's go. Your body don't need no medicine or any drugs if you let your food digest before your next meal.